எது செல்வம் தெரியுமா? நாம் நிலையாக நினைக்கக்கூடிய பணமோ பொருளோ அசையும் சொத்து அசையா சொத்து என்று சொல்கின்றோமே, அவையெல்லாம் உண்மையான செல்வம் அல்ல. செல்வம் என்பது ஊக்கமுடைமை, மனதினுடைய விடாமுயற்சி. இந்த பண்புகளைத்தான் வள்ளுவர் செல்வம் என்று கூறுகின்றார். இந்த பண்பு நம்மிடம் இருக்கின்ற பொழுது எத்தனை செல்வத்தை நாம் இழந்தாலும் மீண்டும் அவற்றை பெற முடியும். இந்த கருத்தை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலிலே வைத்திருப்பார். பாடலுடைய சரணத்தில் அந்த கருத்து அமைந்திருக்கும். உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம், இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். இல்லாத இடம் தேடி வருவான், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இந்த கருத்தை தான் வள்ளுவர் அவர்கள் உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் என்று கூறியிருக்கின்றார். பணம் என்பதோ சொத்து என்பதோ சிறந்த செல்வம் அல்ல. மனதினுடைய ஊக்கம், விடாமுயற்சி தான் செல்வம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.